ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் புக்கிங் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 2 மணிக்கு தான் வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கெஸ்ஸிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து ஒரு 04 இன்றைக்கி வர்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏன்னா பிசி 04 அடிக்க வேண்டிய நம்பர் தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 04, ஏபி 04, ஏசி ஒரு 04, இதுக்கு ஒரு பிசி ஒரு 04 அடிக்கணும். அது மட்டும் காரணம் இல்லை. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் பாருங்கள் 01 அடிச்சிட்டான், பிசியில் ஒரு 02 அடிச்சிட்டான், பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 03 அடிச்சிட்டான், பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 05 அடிச்சிட்டான், பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 06 அடிச்சிட்டான், பிசியில் ஒரு 07 அடிச்சிட்டான். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 01, 02, 03, 05, 06, 07. ஓகேவா? இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 08 ஒரு 04 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஓகேவா? அந்த 04 வந்து பார்த்தா இன்றைக்கி வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க. இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லா நம்பருமே அடிச்சுட்டு வந்தால் ஒரு 04 ஒன்று பெண்டிங் இருக்குது, 08 ஒன்று பெண்டிங் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 04 இன்றைக்கி வர மாதிரி இருக்குது. ஓகேவா? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சில நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வச்சு ஒரு நம்பர் காமனாக அடிப்பேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 71. இந்த 71 ஏபி 71 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 26. ஓகேவா? இங்கே ஏபி வந்து காமனாக வச்சுக்கோங்க. இங்கே ஏசி வந்து பாருங்கள் 26. இந்த 26ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 27. கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள் 27 அடிச்சிருப்போம். ஓகேவா? இந்த ஏபியை காமனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏபியை காமனாக வச்சு மேலே என்ன ஏசி ஒரு நாள் விட்டு மேலே ஏசி என்ன அடிக்கலான்னு பாருங்கள் 26. அப்படியே ஒரு நாள் விட்டு கீழே வந்து பாருங்கள் 26லேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணி 27 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா? இதுதான் ரூட். ஓகேவா? ஒரு நம்பரை காமனாக வச்சு அதுக்கு மேலே ஏசி என்ன அடிக்கணும், ஏசிலேருந்து ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி பிசி அடிக்க. இதான் பேட்டர்ன். ஓகேவா? இப்போ இந்த ஏபி 71 காமனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஏபி 71 காமனாக வச்சு ஒரு நாளுக்கு மேலே ஏசி என்ன அடிச்சுக்கான்னு பாருங்கள் 03. ஓகேவா? அப்போ 03 இந்த 03லேருந்து ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 04. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 04 வரது வாய்ப்பு நிறைய இருக்குது. நல்ல ரூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பேட்டர்ன் தான். ஓகேவா? இது வந்து மூணாவது பேட்டர்ன் ட்விஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது பேட்டர்ன் தான். மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏபி வந்து 01 காமனாக வச்சு ஒரு நாளுக்கு மேலே 26லேருந்து ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி இங்கே 27 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? அதே ரூட்டு தான் இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். இந்த ஏபி வந்து 71 காமனாக வச்சு ஒரு நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 03. இந்த 03ல் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி இங்கே 04 அடிக்க போகிறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி பிசி. ஓகேவா? இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு ஏபி ஏசி பிசி. அதே மாதிரி பார்த்தா இங்கே ஏபி ஏசி. அப்போ பிசியில் தான் அடிக்கணும். அப்போ பிசியில் ஒரு நம்பர் 04லேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 04. ஓகேவா? அப்போ 04 வரது வாய்ப்பு இருக்குது. அதுவும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெண்டிங் நம்பர் 04 கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 04. அப்படி பிசி 04 வரும்போது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்னா 502, 503, ஒரு 504. பிசி 04 வந்து ஒரு 504 இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே அடிக்கூட வாய்ப்பு இருக்கும். அப்படி வரலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 60, ஏபி வந்து பார்த்திங்கன்னா 50, ஏபி வந்து பார்த்திங்கன்னா 40. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 404 சொல்லி வரணும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா 404 வரும். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 404 ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை. இப்போ இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 28, ஏசி 28, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 27. ஓகே, ஒரு நம்பர் கம்மி பண்ணுறான். 28லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 27. அப்போ 27லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 26. அப்போ ஏபி வந்து 26 வரணும். ஓகேவா? ஏபி வந்து 26 வரணும். ஆனால் 26க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 71 சொல்லி முடிச்சிருப்பான் ஏபியில். ஓகேவா? கிட்டத்தட்ட அதே சேம் ரூட்டில் அடிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாருங்கள் 95, ஏசி 95, இங்கே பிசி பாருங்கள் 95. கரெக்டாக ஒரு நாள் விட்டு. ஓகேவா? ஏசி 95, பிசி 95. அப்போ நமக்கு இங்கே ஏபி ஒரு 95 வரணும். ஓகேவா? ஏபி 95 வரணும். ஒரு வேளை 95க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 40. ஓகேவா? 95க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 40. அப்போ நம்ம வந்து பார்த்தா இங்கே 60, 50, இங்கே நமக்கு ஒரு 40 வரலாம். அப்படி 40 வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி ஒரு 04 வச்சு 404 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வீடியோ பாருங்கள். எப்படி என்ன இது வந்து என்ன ஆல்ட்ரு பண்ணாலும் கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? எனக்கு என்ன வருதோ நான் சொல்கிறேன். அது வின்னிங் வந்தாலும் சரி, வின்னிங் வராலும் ஏற்றுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 404 சொல்லி ஒரு ஆப்ஷன் எடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கெஸ்ஸிங், அதுவும் நல்லா இருக்குது. இதை மிஸ் பண்ண விரும்பல, அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவும் கொடுத்த நம்பர் தான். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தா கொடுத்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி 2 நாள் தள்ளி அடிச்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே
ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தான். இங்கே ஏசி பாருங்கள், இங்கே ஏசி வந்து பாருங்கள் 35 அடிச்சிருப்பான். ஏசி 35 ஒரு நாள் விட்டு பாருங்கள், பிசி ஒரு 35 ஓகேவா. ஏசி 35 ஒரு நாள் விட்டு பிசி 35 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 44 ஒரு நாள் கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள், 2 நாள் விட்டு என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள். இங்கே ஏசி 35 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி 35. ஏசிலேருந்து என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பிசியில் அடிக்கிறான். அதை மாதிரி பார்த்தா இங்கே ஏசி வந்து 44 ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி 44 வரணும். ஆனால் பார்த்து 44க்கு ஃபுல் பவர் வந்து 99 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி ஒரு 90 ஏசி 90க்கு இங்கே 2 நாள் விட்டு பிசி 90 அடிக்கணும். இல்லைனா 90க்கு ஃபுல் பவர் 45 அடிக்கணும். அதை கரெக்டாக 45 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தா இங்கே ஏசி வந்து பார்த்தா 41. அப்போ ஏசி 41க்கு 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி 41 அடிக்கணும். அப்படி இல்லை பிசி வந்து 41க்கு ஃபுல் பவர் 96 அடிக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணனா அந்த 41 என்ன பண்ணனா ஒரு 2 நாள் விட்டு அடிக்கணும். ஆனால் பார்த்தா 3 நாள் விட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான் ஓகேவா. ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். ஒரு நாள் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் அப்படி தான் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சுதான் சீபோர்டு 6 காமனாக வச்சு ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். இங்கே பிசி பாருங்கள், சீபோர்டு 6 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பிசி 46 ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 46 அடிச்சுதான் ஓகேவா. சீபோர்டு 6 அடிக்கும்போது பிசி என்ன அடிக்கிறோன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஏபியில் அடிச்சிருந்தான். பிசி 46க்கு ஏபி 46. இங்கே பிசி 86க்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 86. அதுக்கப்புறம் சீபோர்டு 6 வச்சு எங்கே எதுவுமே அடிக்கவே இல்லை. இந்த மாதம் தான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா 0-6 அடிச்சிருந்தோம். அப்போ பிசி 0-6 ஒரு நாள் விட்டு ஏபி வந்து 0-6 அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான் ஓகேவா. ஏன்னா 2 பேட்டன் கண்டடிக்கிறான், 3ஆவது பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிடறான். இதுதான் ரூட் ஓகேவா. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேட்டன் கரெக்டாக அடிச்சுட்டு 3ஆவது பேட்டன் வந்து ஒரு நாள் தள்ளி அடிக்கிறான். இப்போ அதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறான் மட்டும் பாருங்கள். இங்கே ஏபி பாருங்கள் 89 ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 88 ஓகேவா. 89 ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 88 ஓகேவா. அப்படியே ஒரு நாள் விட்டுருங்க. ஏபி வந்து 20 ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 19 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு 19 கரெக்டாக அடிச்சிருக்கான். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி வந்து 92. அப்போ 92 ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 91. நம்ம 91 இங்கே எதிர்பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நாள் எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. ஆனால் 3ஆவது பேட்டன் ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்குது 91. அந்த 91 இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணி தான் இருக்கோம் 3 நாளாக. இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால 3ஆவது பேட்டன் ஓகேவா. அதை பார்த்து 91 இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்படி 91 ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 391 ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நேற்று நான் ஒன்று எதிர்பார்த்தேன், அது வந்து கரெக்டாக அடிச்சிட்டான். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் ஓகேவா. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 75 அடிச்சிருப்பான். 75 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 76. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 76 ஓகேவா. ஏபிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏபிலேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறான். இதான் பேட்டர்ன் ஓகேவா. 75 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ண 76. அது கரெக்டாக 76 சொல்லி முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தா இங்கே 25 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 26. அது கரெக்டாக 26 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே 49. அப்போ 49 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 50. அப்போ ஏபியில் 50 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏபி 50 இல்லைனா பிசி 50 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஏசி 50 சொல்லி அடிச்சிருக்கான். என்ன பண்ணியிருக்கான் மட்டும் டிப்பாக பாருங்கள். 75 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 76 அடித்தான். 25 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 26 அடித்தான். இங்கே 49 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 50 சொல்லி ஏபியில் அடிக்கணும். ஆனால் பார்த்தா அவன் ஏசியில் அடித்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரே ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்தேன். 550 சொல்லி ஒரே ஒரு நம்பர் கொடுத்தேன். ஏன்னா ஏசி 50 பிசி 50 வர சொல்லிட்டு 550 கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நம்பர் ஏசி 50 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். வின்னிங் வரலாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல. ஒரு நாள் தள்ளி அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி நாள் கொடுத்த நம்பர் ஏசி 50. ஆனால் தள்ளி அடிச்சிட்டான். அதே மாதிரி இந்த ரூட்டு படி பார்த்தீங்கன்னா 49க்கு 50 ஏபியில் வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசியில் அடிச்சிட்டான் 3ஆவது பேட்டர்ன் ஓகேவா. பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தான். இப்போ கிட்டத்தட்ட அதே சேம் ரூட்டு தான். என்ன பண்ணுறான்னு மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தா 31 இந்த அசல் பிசியில் ஒரு 91 எடுத்துட்டோம் ஓகேவா. பிசி ஒரு 91 எடுத்துட்டோம். இப்போ 91 வந்தால் ஏபி 39 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் ஓகேவா. பிசி வந்து பார்த்தா 35. பிசி 35 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 36. இங்கே வந்து பார்த்தா ஏபி வந்து பார்த்தா 36 ஓகேவா. 35 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 36 அடிச்சிட்டான். 35 அதுலேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி பிசிலேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி ஏபியில் அடிக்கலாம். இதுதான் பேட்டர்ன் ஓகேவா. இப்போது இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான் பாருங்கள் 88. அப்போ 88லேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 89. அது வந்து பார்த்தீங்கன்னா பிசிலேருந்து ஒரு நம்பர் எடுத்து ஏபியில் அடிக்கிறான் ப்ரெஸ் பண்ணி ஓகேவா. 88க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 89 அடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 38.
அப்போ 38க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 39. அப்போ ஏபி வந்து 39 சொல்லி வரணும். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 39 சொல்லி வரணும். 3வது பேட்டர்ன் தான் என்னை பொறுத்த என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏபி வந்து 39 வருது. ஓகேவா, என்ன நோட் பண்ணிக்கோங்க, தெளிவாக இருக்குது. 35 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 36 சொல்லி முடிச்சிட்டான். கரெக்டாக 2 மாதம் கேப்பு. இங்கே 88 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 89 கரெக்டாக வந்து முடிச்சிட்டான். இங்கே 38 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 39, ஏபி 39 வரணும். அதே ரூட்டு படி பார்த்தீங்கன்னா இங்கே 89க்கு ஒரு நம்பர் வந்து மைனஸ் பண்ணால் 88 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 20 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 19 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 92 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 91, ஒரு நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ நமக்கு ஏபியில் 39, ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்தா 91, அப்போ 391 சொல்லி வரணும். ஆனால் 3வது பேட்டர்ன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதை என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் 391 ஸ்ட்ரைட்டாக அடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேவா, இன்றைக்கி கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 440. ஓகேவா, பிசி ஒரு 04, பிசி 04 404, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 391. ஓகேவா, பிசி 91, ஏபி 39. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பாப்புங்க ஸ்டுடியோ.